செலவு ரொம்ப அதிகமாகுங்க. நீ செலவு பாக்குற ஜம்மு ஜம்மா கீ தாண்டா சாய் பிரியாணினா அவன் பார்சல் பண்ணி சரி. இப்ப நான் மலையாளம் ஏன் இல்லமா பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க. ஆத்தா எனக்கு ஒரு வேண்டுதல் தாயே, எங்கள் ஆரணி ஸ்ரீ தாமரை நாடக மன்றம் இந்த ஆண்டு எந்த ஒரு தடை இல்லாம வெற்றிகரமா நல்லபடியா போகணும். அதுக்கு உன்னோட அருள்வாக்கு வேணும் தாயே. இப்ப மட்டும் நேற்று ஒரு நாள் இறங்கி நான் பேஞ்சிட்டேன். ஒரு நாள் தான் லீவ் விட்டீங்க. ஆத்தா இந்த கம்பெனி நல்லா ஓடணும்னா நான் சொல்ற மாதிரி பரிகாரம் பண்ணீங்க. ஆமா, என்ன பரிகாரம் சொன்னதே தெரியும். இந்த கம்பெனில வடையில இருந்து பஞ்சாறு ஓட்ட பப்புடுவா சார். ஆமா, அவன் இந்த கம்பெனில 6 லட்சம் வாங்கிக்கிறான். 6 லட்சம்? ஆமா, அதை கேட்காத விட்டீங்கன்னா இந்த கம்பெனி நல்லா ஓடும். யாரா கடை சொன்னாங்க? 15 குடும்பம் நல்லபடியா பயன்படுத்தாதான் இந்த நாள் வருது. இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் தாயே. என்னடா? என்னன்னா இன்னைக்கு பம்பா உடுக்க சத்தம் கேட்டா ஊர் நாட்டுல ரொம்ப பேர் தெய்வாட ஆரம்பிச்சாங்க. இதுல உண்மையான தெய்வம் எது, பொய்யான தெய்வம் எது, பேய் பிசாசு எதுனே தெரிய மாட்டேங்குது. அதனால நீ வந்திருக்கிறது உண்மையான தெய்வமா இருந்தா என் கரத்துல என்ன சொல்லு. ஆத்தாலியே சொல்லுகிறியா? இது காலம் கலிகாலமா? உண்மையான தெய்வமா இருந்தா என் கையில என்ன இருக்குன்னு சொல்லு. நீ உண்மையான தெய்வம் நாங்க மொத்த பேருமே உன் கையிலே இருக்கட்டு நான் சொல்லிட்டா ஒத்துக்கிறியாடா? உன் கையில பூ இருக்குதா? என் கையில பூதான் இருக்குது. உனக்கு எப்படி தெரியும்? இப்ப நீ எட்டாடு போது நான் பார்த்தேன். அப்ப நான் மட்டும் நான் சேட்டலைட் விட்டா கோயில் உள்ள உட்காந்துக்கிறேன். மலையாள போறியா? உனக்கு உண்டான கனி கொடுக்கட்டுமா? நான் கனி எலுமிச்சம்பழம் தான். அது எவரா குடிப்பீங்க? எனக்கு அது புளிக்குதுடா. ஒரு மாம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை பெரிய பழமா இருந்தாலும் அது வேணா எனக்கு பிசு பிசு வந்துட்டு மலையாள போற இத குடு. உனக்கு உண்டான தீபத்தை நீ வாங்கிக்க. மாலை போட்டா என் கட்டிக்கு ஆகாது. யார் கைத்துல போட்டாலும் வெட்டிடுன்னு சொன்னேன். யார் கழுத்துல போட்டாலும் வெட்டுவேன். சொல் பேசி கேக்குறியா? பேச்சு மாற மாட்டியா? யார் கழுத்துல மாலை போட்டாலும் அப்படியே வெட்டுவேன். அப்படியே வெட்டுவேன். போட்டா நானே வச்சுக்கிறேன். இதனால மாலை போட்டா வெட்டுவேன். நம்ம யாரும் கைத்துல போட்டா இந்நேரம் ஏண்டா இப்படியா பேசி கொடுத்தா நேரம் போற தெரியாது. எனக்கு செல்வம் இருக்கிறார். ஆண் ஒன்று பெண் ஒன்று. என்னுடைய மகன் பெயரோ சங்கர், என்னுடைய மகள் பெயரோ ஜீவா. இப்படியே பேசிக் கொண்டிருக்கிறோம். என் வீட்டு தேடி யாரோ வர நம்ம உறவை யாராலையும் பிரிக்க முடியாது. அவன் தங்கச்சின்னா கட்டிக்கினேன், என் பொண்டாட்டி அவன் வச்சுக்கலாம். முன்னாடி நான் தான் வச்சுக்கிறேன். அதை விட நீ சாவு. ஒரு பங்கு மிச்சமாவும் நாங்க 5 பேர் பங்குட்டு போவோம். தப்பா நினைக்காதீங்க. அவன் நினைச்சுனா கட்டிக்கிட்டு வந்தேன். 6 மாசம் ஆச்சு குடும்பம் பண்ணோம். ஏதோ கூடாளிகளா கூட கூடிதான் குடிக்க ஆரம்பிச்சேன். ஏன் முன்னாடி அதை கேட்க ஆரம்பிச்சா 2 பேருக்கு சண்டையாச்சு. ஏன் முன்னாடி நான் போட்டு அடிக்க ஆரம்பிச்சேன். அண்ணங்காரன் வீட்டான வந்தோம் பார்த்துட்டான். இப்படியாப்பட்ட குடிகார கம்பெனிகிட்ட நீ வாழாதமா? வாழா வெட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வச்சுங்க. குடிக்கார கம்பெனி பண்ண கொடுத்தா பிறக்கும் போதே
இருக்கிற விட அவன் மன கஷ்டம் குடும்ப கஷ்டம் எவ்வளோ வாயாத மாதிரி அவன் மூட்டையை வைக்கிறேன் வந்தவர்கள் என்ன செய்யணும்? உள்ள தள்ளி கும்பிடணும். உள்ள போட உபத்தரி ஆராதே நாவினால் சுட்டபடி வந்தவரை கூட கேட்டு சக்கரவர்த்தி சொக்கேசு மனக்கு மகளாக பிறந்து எந்த ஒரு குறையிலாம யாதோ ஒரு குறையிலாம சீரித்து போனதுக்கிறேன். என்னுடைய பெயரும் ஜீவா. ஜீவா ஜீவா என்று. ஆமா, நான் வந்து விட்டேன். எனக்கு அறிவு காணவில்லை. என்ன பஞ்சா பெரிய தடுத்து தலைமையில போட்டு போய் சேர்றா. சாடி போச்சு நல்ல சாடி. ஆட்ட பாட்ட கொண்டாட்டம் இது முன்னாடியே செய்யலாம். சேட்டுக்கெல்லாம் என்னைக்கோ வச்சிருப்பேன் நானு.
சனி முடிச்சவனே முன்னாடி தங்கன்னு சமாச்சாரம் இப்போதானே டேய் உன் பைசா கிடையாது உன் பண்ணாட்டி மனசு தங்கமா அப்ப தூங்கும்போது தெரியாத உருவி எத்தாரு உருவாத போய் அர்த்தம் வந்துரு அல்லுங்களா எது ஒன்னாலும் மோசமான போய் டேய் எது ஒண்ணா வைக்கலாம் அது வைக்க முடியாது ஏன் தெரியுமா அது மனசுடா ஏதோ ஒன்று விடு தேவையில்லை பார்த்து மரியாதை இல்லாத மார்க்கெட்டுக்கு போறேன்றாமா சொல்லலாமாவா ஏண்டா பெண்கள் வீட்டுல எவ்வளவு வேலை செய்யறாங்க ஏன் ஆம்பளைங்க என்ன அண்டியா வெட்டுறீங்க ஏண்டா மனை பேச்சு கேட்டு மாத்திரம் கொஞ்சம் போயிடுவீங்க அந்த வேட்டை வேலை கூட செய்வேன் நான் ஆனா மார்க்கெட்டுக்கு போக தெரியாது ஏண்டா ஆமா நான் போற இடமே வேற எந்த இடம் நான் போற இடம் அந்த டாஸ்மார்க் கடை ஒன்று தான் தெரியும் அட போட குடிக்காரா என்ன நினைச்சுக்கிறேன் என்னடா அடி ஓட்ட திட்டு குடியார மட்டும் யாரையும் கேவலமா சொல்ல டேய் முடியாது ஒரு முறை இல்லை 1000 சொல்லுவேன் குடிக்காரா 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 குடிக்கா என்ன உனக்கு அவ்வளவு கேவலம் ஆமாண்டா என்ன குடிக்காரங்க போய் பாரு பாரு சாயங்காலம் மணி ஏழாச்சுன்னா அவங்க சாப்பிட்றாங்களோ சாப்பிடலையோ சாப்பிடுமே சாப்பிட்டு அமைதியா கோவில் மாதிரி சாந்தமா இருப்பாங்கடா அவங்க எல்லாம் ஏன் குணம் பண்ணணும் யாரு காலி பண்ணிக்கிட்டு போயிடணும் அடா பாவி அதே எங்களை மாதிரி குடிக்காரங்க எல்லாம் போய் பாரு உங்களை மாதிரி இந்த குண்டா இப்படி பாருக்கும் அந்த குண்டா அப்படி பாருக்கும் இதெல்லாம் ஒரு பயிற்சி முன்னாடி ஒருத்தர் வேலைக்கு ஓடும் பசங்களும் வேலைக்கு ஓடும் இதெல்லாம் ஒரு ஜென்மம் நாங்களும் தூங்க மாட்டோம் அக்கம் பக்கம் தூங்க விட மாட்டோம் கெப்பாசிட்டி இல்லான்ட்டு அங்க காட்டுவோம் காட்டுவீங்க வேற எங்கடா காட்டுவீங்களா வேற எங்கன்னா காட்டினா குமரி கூடாது கும்பிட போடுவாங்க உண்மை சொல்றாங்க மார்க்கெட்டுக்கும் போய் வந்து போற முதல் ஒரு அம்மா அழகா ஏன்னா வச்சுன்னு உட்காந்து இது என்ன காலம் மழை காலம்டா தல 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 தலன்னு கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்குமே வாங்கினியா நம்ம இதெல்லாம் வாங்கி போகலாம் சொல்லிட்டு போன வேகத்திலேயே ஏம்மா எப்படிமா கீரை எப்படிமா கீரைன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க நான் நல்லா தம்பாக்குறேன் நீ யாரோட கேட்ட ஆமா ஏமா எப்படிமா கீரை மீன் கேட்டேன் அதுக்கு என்ன சொன்னாங்க நல்லா தம்பாக்குறேன் மீன் வந்து சொன்னாங்களா அடப்பாவி அது போகட்டுமா இல்ல பொன்னாங்கண்ணிக்குமா பொதுவாக பொதுவா கேட்டேன் அதுக்கு என்ன சொன்னாங்க பேர் பூங்கானம் தாம்பா இருந்து அதுக்கும் அடப்பாவி போடுமா இது நான் சிறு தெரியாமா சிரிக்கிறியான்னு கேட்டேன் அதுக்கு என்ன சொன்னாங்க எங்கப்பா சிரிக்கிற வியாபாரமே அவளே வெயிட் ஏய் பஞ்சா அந்த பொம்பளைக்கு காதுகிட்ட கேட்கல என்னவோ யாரு தெரியாது ஆம்பளை போமரா கண்டிப்பா உனக்கு வந்துருக்குமே இந்த பொம்பளை தெரியாத ஐஸ்கிரீம் சாருக்கு மார்க்கெட் நீ திட்டுனே அதுக்கு என்ன சொன்னாங்க வீட்டுலாக விற்கலப்பா 4-5 கடை தள்ளி போவா தள்ளி போனியா உள்ள கை கொத்து உட்காந்துக்கிறாரு டேய் போய் பாரு உத்திரமேடு மார்க்கெட்ல டேய் வெடிக்கல் 4 மணிக்கு தள்ளும் பாரு அப்படியே ஒரு உருளைக்கிழங்கும் நல்லா சைஸா நல்லா பெச்சு பெச்சா இருக்கும் ஆமா நீ சொன்ன மாதிரி நான் பார்த்த உருளைக்கிழங்கும் அப்படிதான் இருக்குது ஒன்னோட சைஸ் எங்க பார்த்தேன் பாத்தியா எங்கடா எப்பா அந்த ஆம்பளை கைய காட்டுனா பொம்பளை தள்ளி எத்தனை நல்லா எருமாடாட்ட இழுச்சு ஒரு மார்க்கெட் அங்க சந்தையில எனக்கு கை ஒச்சி சுடு சரி அதெல்லாம் வாங்கி போலாம் சொல்லிட்டு ஓட வேகத்திலேயே என் பாக்கி எப்படிப்பா உடனே கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க சௌகரியம் எப்படி ஒன்னா உருளுற அந்த என்னடா சொல்றேன் ஏப்பா எப்படிப்பா உருள வீடு கேட்டியா அதுக்கு என்ன சொன்னாங்க நீ கேக்கடா உருளு மேற்கடா உருளு கடையை விட்டுட்டு எங்கடா உருளுங்க உள்ளடா கடாச்சி வர பாரு அடா பாவி வந்த விட்டுட்டு வந்த காலப்படி மிக தவறு ஏய் சந்தோஷமா ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு இருக்கு காலையில உங்க அம்மா அம்மாவா என்னோட தாயா அப்படியே அது மேல சாம்பார் ஊத்துறாங்களா சாம்பார் கம்மியாக்கி அது போனாங்களா அதுக்கப்புறம் மீன் வருவல் அப்புறம் ஆளுக்கு ஒரு டைம் பாம் முட்டடா அது அப்புறமா ஒண்ணு வச்சாங்களா என்னது அப்புறமா ஒரு வெள்ளைய ரவுண்டா அப்பளம்டா அதே தாங்க ஆனா இவ்வளவு செஞ்சாங்களே எனக்கு ஒரே ஒரு குறை வச்சிட்டாங்க
வச்சுட்டாங்க. குறை வச்சுட்டாங்களா? என்னதான் ஒரு குறை போடுறது? ஏய், என்னடா இது? நல்ல முறையில் இந்த சாப்பாடு என்ன குறை வச்சாங்க? அறுசுவையான உணவு, அன்பான பரிமாறம் தான். ஆ, வேணும் வேணும் சாப்பிடுறாங்க. ஆ. இருந்தாலும் ஒரு குறை போடுறது. என்னடா குறை? இந்த ரசம் மட்டும் தனியா வச்சுக்கிறாங்க. சாப்பாட்டுல வெள்ளை சாதத்தை வச்சு அந்த ரசத்தை மேல ஊத்துறாங்கன்னா ஊத்தணும்னு என்ன ஆகுது? என் இலையில ஊத்துன ரசம் உன் இலையில போயிட்டு அது கொஞ்சம் கட்டியா தான் பெசஞ்சு சாப்பிட சௌரியமா இருக்கும். ஆமா ஆமா ஞாபகம் வளங்க. ஏய், அத்தனை பேர் வந்திருக்கிறோம். கலையில சிறந்த கலை முருங்கைக்கலை. ஆட்சிய கலை. தப்பா நினைக்காதீங்க. எல்லாம் எவ்வளவு கலை இருக்குது. ஆமா. அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. முருங்கைக்கலையை ஒட்டி வந்து தான் சாம்பார் வைக்கலாம், எதை வேணாலும் பண்ணிக்கலாம். ஓ, அப்படியா? சாப்பிட்ற வகையில் அதான் ஒழுங்கா நான் சொல்றது அதல்ல. கலையில சிறந்த கலை நாட்டிய கலை. ஆடல் பாடல் அபிநயம். அவ்வளவுதானே? தயாரா இருக்கு. இப்போது நீ ஆடிய அது நம்ம நாட்டியம். பெண்கள் ஆடுவது பரதநாட்டியம். பரதநாட்டியம். நான் ஆடுவது பரதநாட்டியம். அப்படியாச்சும் வரணும் போகிறோம். என்னது மாறுபாடு? அப்படியா? அது போகட்டும். என்ன உன்னோட உண்மையா ஒரு உடனே இருப்பா ஆழகாலம். ஆளக்காரனா? ஏங்க உனக்கு விஷயம் தெரியாதுங்களா? என்னது மாத்தலாம்? அவனுக்கு ரொம்ப நாளா குழந்தை பாக்கி இல்லாம போயிடுச்சுங்க. குழந்தை பாக்கினா இல்ல. ஆமா. அதனால அவன் என்ன செஞ்சான்? அந்த தெய்வத்தை நோண்டிக்கினேன். அதேதாங்க. அந்த தெய்வத்தை வேண்டிக்கிட்டு கடவுளே கடவுளே எனக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கினேன் நேரா உன் சன்னிதானக்கு பாத யாத்திரையாவே காவடி எடுத்து ஒண்ணு வேண்டிக்கலாமா? காவடி. ஆமா. அந்த காவடி எடுத்துக்கிட்டு நேர்த்தி கடன் நேரத்துக்காக திருப்பதிக்கு போய்க்கலாம். யார் குழந்தையோட? ஆமா. திருப்பதிக்கு போவாங்க. காவடி எடுத்து திருப்பதி. ஏண்டா நான் உனையா சூத்த குத்திக்கினேன். தம்பி திருப்பதிக்கு சொல்றாங்க வெட்டா அவன எங்கனா சரியா சொல்றா. ஏங்க தப்பா நினைக்காதீங்க. அவன் திருப்பதிக்கு போற வழி இருக்கிற வழியில அங்க திருத்தணி முருகர் கோயில் இருக்குதுல்ல? ஆமா. அந்த முருகர் கோயிலுக்கு தான் பாத யாத்திரையா போய்க்கலாம். சரியா சொல்லலாம்டா நீ. திருப்பதிக்கு போறாங்க. ஏங்க அது குறுக்க வல்லோடு வரவும் அதெல்லாம் கிடைக்காத. இன்னைக்கு வரதா தகவல் அப்படியா? நிச்சயமா இன்னைக்கு வந்து சேருவோம் அரசாங்கத்துக்கு. அப்படியா? வரவாசம் கேக்குது பாத்தியா? ஆமா.
டேய், அவரை சொல்லலடா. வேற என்ன இவன் மூணாவது மூணு சொல்லல. எதுக்குடா நான் கோபால சிறுத்தை காவடி எடுத்துக்கிட்டு அதனால ஒரு 1000 ரூபாய் கூடாண்டா. நீ மாத்தா கடனா கேட்ட முன்னாடி போகும்போது காலவாரி விட்டாங்க. ஆடாப்பா இல்லாம பண்ணிட்டானா அந்த கோபம் தானே அவன் பேர்ல எனக்கு. சரி இருட்ட விடு என்ன? ஆமா நேத்து கிழமை போய் செத்துட்டு வந்துட்டியா ஆமாண்டா டேய். எதுக்குடா ஏடா இங்கதான் வரணும்னா? எதுக்குடா ஆமா டேய், உன்னால குழந்தை கிடையாது எனக்கு. ஆமா அதனால பாலமுருகனை வேண்டிக்கிறேன். என்னன்னு உன்ன மாதிரி அழகா ஒரு பையன் பிறந்தான்னா ஆ, ஆ. நேரா திருத்தணிக்கே மதிக்கு போய் அந்த மூலஸ்தானி எதிர்த்து போய் பெரிய உண்டி ஒண்ணு. ஆமா ஆள் வாயில உண்டி காணிக்க பண்ணுவாங்களே ஆமா, ஆ. அந்த உண்டியில எங்க பையன் கையா உள்ள விட்டு ஆ. ஒரு புடி பணத்தை அள்ளிக்கிட்டு வரேன்னு வேண்டிக்கிறேன். நாட்டுல எவ்வளவு பேர் தெய்வத்துக்கு வேண்டிக்குவாங்க நானு கடவுளே எனக்கு இந்த குறைபாடு இருக்குது என் குறையை நீ தீர்த்து வச்சுனா ஏன் கையில கிடைச்ச காசா பணமா எடுத்துட்டு வந்து காணிக்கையா குடுக்கறேன்னு தான் வேண்டிக்குவாங்க உண்டில போட்டுதான் வருவாங்க சரி. நீ என்னடா உன் பையன் கையால வாரி நரன்னு வேண்டிக்கிறா ஏண்டா இருக்கிறவங்க போடுறாங்க, இல்லாதவன் நான் என்னடா பண்ணுவேன்? அதனால எடுத்துட்டு வந்துடுற அள்ளிக்கிட்டு வந்து வேண்டிக்கிறேன். ஆனா நீ பரணி அடிக்க போறதுக்கு காரணம் இருக்குது கடை போட்டு நெரிச்சுது. அப்ப கை விட்டா கை விட தெரியாது. யாருக்கும் தெரியாது சரி இருந்தாலும் எத்தனையோ காவடி நாங்க பாத்துருக்கிறோம் கண்ணால பாத்துருக்கிறோம் ஆனா ஊக்காவடி இது கடப்பா மூட்டா டேய், இவனை யாருன்னா கோயிலுக்கு போக போறாங்கன்னா பாரு அவங்கள. இதே மாதிரி பையட்டுமா வாங்க. எதுக்குடா அது என்ன தெரியுமா? என்னது இதுதான்டா யமன் சாதம். டேய் போற வெச்சுடா சாப்பாட்டுல எத்தனை விதமான சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போறாங்க அது என்னடா யமன் சாதம் ஆனா பாய் நீ கேள்விப்பட்டதே இல்லையா? என்னடா என்ன கேள்வி நான் சொல்றேன் பாரு. என்ன? நடப்பாடியா போன் வச்சுக்கோ. ஆமா நாம நினைக்கிறதுல எங்க நினைக்கிறோம் தண்ணி இருக்குமா? கிடையாது ஆனா பசி மட்டும் எடுக்கும். பசி எப்போனாலும் எடுக்கும் ஆமாடா, ஆ. இந்த மூட்டையை பிரிச்சு ஒரு குடி சாப்பிட்டோம்னா தண்ணி இல்லாம என்ன ஆகும்? அப்படியே மாறு அடிச்சுக்கணும் கண்ணு ரெண்டு கட்டிக்கணும் போய் சேரும் உயிர் எவ்வளோகம் எங்க போவோம்? எமலோகம் போய் சேரும் யமனியே சாட்சி வச்சா உயிர் போவாது. யமன் சாதம். லெமன் சாதம் தான் கேள்வி போட்டுக்கிறோம் இது யமன் சாதமா சரி இருந்தாலும் இந்த சாப்பாடை யார் செஞ்சாங்க எப்படி செஞ்சீங்க என் பொண்டாட்டி மீனி மாடா. டேய் ஏன் ஏன் சவுண்ட் வச்சிருக்கியா ஏய் உன் முன்னாடி வேற முனியம்மா தான் பாசமா கூப்பிடுங்க. நீ கூப்பிடுறதா ஆமாடா, கோயில் வேற கூட்டிட்டு போறாங்களே, ஆமா பசி தாங்க மாட்டாங்க. பையன் தாங்க மாட்டானே அதனால படியது சாதம் வெடிச்சு வெடிச்சு நல்லா பேசுறது ஆற வச்சு ஆற வச்சு மல்லிப்பூ மாதிரி புளி குழம்பு காய்ச்சி அதை ஊத்தி கையில கண்டனம்னா என்ன ஆகும் தெரியுமா? சாத ஊத வாசனை வந்துடும் அப்படின்னு தாண்டா காய் போட்டு நெசி போயிச்சு மொண்டாட்டி சாப்பாடு ஒரு புளி சாப்பாடு. எப்பா எனக்கு வேணாம் சாமி யமன் சாதம். இருந்தாலும் எனக்கு வேணும் ஏய் நீ ஒரு ஆள் இல்லாம ரொம்ப கவலையா இருந்தது நேத்து கடை திருத்திட்டேன் ஜாயின் பண்ணி சீக்கிரமா வா ஜாயின் பண்ணு. நாட்டில இது கலர் முடிஞ்சு போச்சு அடுத்தது நாட்டு ஏற்பாடு பண்ண சொன்னீங்க சிறப்பான முறையில் பண்ணி வச்சிருக்கேன் எப்படியா தஞ்சாவூர்ல இருந்து கிராக்கி வர தஞ்சாவூர் ஆமாங்க அந்த நாட்டு இங்க நடக்கணும்னா பண்ணி வர வச்சாச்சு வந்துக்கிறாங்க அவன் இந்த நாட்டு இங்க நடக்கணும்னா காசு பணம் கொஞ்சம் செலவாகும் பணமா ஆமா ஏங்க பணத்தை பத்தி கவலைப்படாத. எதுக்கு சொல்லி அந்த கஜான பெட்டி திறந்து அப்படியே வாரி வாரி அந்த நேரம் ஏற்பாடு ரெடியா பண்ணிட்டு பாரு. வந்து பாரு ஓய் அதனால நாட்டியத்தை பார்க்கணும்னு ஆவலாம் இருக்கிறாங்க. அப்படியா சிறப்பா நாட்டில் ஆடி காட்டணும். ஆட வேண்டும் பாட வேண்டும் முதல்ல மகாராணி வருது. ஆசி ஆசி நல்ல முறையில் வாழ வேண்டும். பழத்தில் வளர்த்து வாழ்க 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 மனமகள் கலை வாழ்க்கமா அப்படியா நான் பாடு பாடி பின்பாட்டி ஆடி பாடி முடிஞ்ச மூட்டை ஊப்பது அப்படியே ஒரு புறமா சேலம் ஜில்லா Thank you.
சாலதாண்டா சாலதாண்டா கேள உனக்கிட்டாலோ பையா சோடு வேண்டும் சோப்பு வேணும் சிங்கப்பூரே சண்டையில மீனவங்க சலசலன்னு குழம்பு வச்சு குழம்பு வச்சு அதுல கொத்தமல்லி அதுல கொத்தமல்லி புத்தூர் அந்த குமாமுக்கு
வணக்கம் அண்ணா. நீ வாங்க வணக்கம்மா. காட்டு ஐயா வந்து வணக்கம் தாத்தா. எனக்கு இதுதான் வேணும் தாத்தா. என்ன கொலவெறியா உனக்கு இந்த கொலவெறி? என்ன தாத்தான்னு கூப்பிடுச்சு? அரை மணி முன்னாங்க ஆசிரியர் விரும்பி போயிருக்கோம். வணக்கம் பெரியவரே. என்ன பார்த்து பெரியவர் என்றாலே பெரியவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் சும்மா இது பெரியவர் இல்லமா
ஏங்க கேட்டாங்களா ஒண்ணு தவறா பேசவே கூடாது. இவ்வளவு பெரிய மாபெரும் சபைங்க, இன்னை அரசபை, தவறா பேசவே இல்லை. நான் உங்களை வயதில் முதிர்ந்தவரே வணங்குகிறேன், என்னை வாழ்த்துங்கள் பெருமையா கூட சொன்னேன். நீ எப்படி வர பெரிய வர ஒண்ணு மாதிரி ஊத்த வர பெரியவரே உன் கலை வாழ்க இருந்தாலும் ஐயாவை போய் வணங்கிக்க நாட்டிய சிறப்பாக ஏங்கே அவர் ரொம்ப நல்லவரா? ஏரியால கேட்டு பாரு அடி வாங்காத இடமே கிடையாது. சொல்றீங்க அவர் அடிக்கல் நாட்டுறவரா? ஆமா ஆமா அவரை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஆளை பார்த்தா இடப்படாத வழக்கத்துக்கு ஏங்க ஆளை பார்த்து இடப்படாத அவன் கிட்ட பழகி பார்த்தா தான் தெரியும். எல்லாரும் போய் பணிவா வணங்கிங்க போ. வணக்கம் மாமா. இதானே ஓடும் எந்த பெண்ணா பாரு அரைவணைப்பு கட்டி அடிக்கிறது மாமா. ஆமா மாமான்னு கூப்பிட்டு தெரியுமா? என் பொண்டாட்டி என்ன இது வந்து மாமான்னு கூப்பிடுறதே இல்லை. எப்படிதான் நினைக்கிறா? என் பொண்டாட்டி என்ன செல்லமா செல்லமா ஏ பாடு பாடு பஞ்சாசரம் அதனால அதை பாடு பஞ்சாசரமா ஆக்கிட்டேன். ஒண்ணு மாமான்னு கூப்பிட்ட உடனே ஒரு அரை காணி எழுதி வச்ச மாதிரி ஆகி போச்சு. எழுதி வைக்கிட்டோம் வாங்கி அனுபவிப்போம். இதுதான் வேற என்ன இதுக்குள்ள உங்களுக்கு குறை சாமி இன்னும் வளைத்த காரணம் என்ன தெரியுங்க? எதை காமிக்க சொல்றீங்க? கத்து வச்சுக்கிற கலைய கலையை எல்லாருக்கும் காட்டணும். ஆகட்டும். நாட்டிய சிறப்பாக நடத்துறதே ஐயா, அவரை சொல்லுங்க. கருணை கையோடு குத்துவாருங்க. அவரை கண்டவாறு கருணை கையோடு குத்துவாருங்க. அம்மாடி அலமரோ மரத்து வேல உச்சங்காலே. மரத்து மேல உச்சங்களே அம்மாடி அலமரோ மரத்து வேல உச்சங்காலே. ஒத்த கிளி நின்னா கூட கட்டுப்பாரு அவன் பேரே. கண்டவர சொல்லுங்க ஊரெல்லாம் கோவிலப்பா கோவிலெல்லாம் சாமியப்பா. ஊரெல்லாம் கோவிலப்பா கோவிலெல்லாம் சாமியப்பா. ஊரெல்லாம் கோவிலப்பா கோவிலெல்லாம் சாமியப்பா. ஒத்தமிட கூட இல்லையப்பா எங்க குடும்பத்திலே ஒருவனப்பா கண்டவர சொல்லுங்க அந்த கையோடு கொண்டு பாருங்க. சூரியன் வெட்டதில்லை எந்த சந்திரனும் சாட்சி இல்லை. எனப்பட்டதில்லை கந்திரனும் காட்சி இல்லை. சூரியன் வெட்டதில்லை எந்த சந்திரனும் சாட்சி இல்லை. வால் தூக்கி நின்னா பாரி சண்டை போட எவனும் இல்லை. வணக்கம் மகனப்பா. வணக்கம் அரசே. வணக்கம் பெரியப்பா. என்ன பாக்குற? ஆமா அப்படியா? கண்ணில் பெண்ணா கருப்பு கண்ணா Hey!
எந்த குறையே கிடையாது. ஆமா. ஆமா, இதுக்கெல்லாம் வாத்தியார் யாரு? வாத்தியார் நீயா? ஆசான்? ஆமா, எப்படி